பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன். இதுவே காரம் 1 ஸ்பூன் வச்சுருக்கோம். புளி நம்ம கரைச்சி ஊற்றும் போது அது அட்ஜஸ்ட் ஆகிடும். ரொம்ப காரம்னா கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வெல்லம் வேணால் பிடிக்கிறவங்க வெல்லம் போட்டுக்கலாம். இதில் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், ஜீரகம், மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் வறுத்துட்டு நுணுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி இது இப்போ ஒரு 20 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எல்லாம் தாளிக்க வேண்டியது தான். வாங்க புளி கரைச்சிட்டு தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டோம். இது பொரியட்டும். ஸ்டேஜில் நம்ம புரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 20 பூண்டு பல்லு இடித்து வச்சுருக்கேன். அதில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிச்சு. ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதிலே மிளகாவும் போட்டுக்கலாம். மிளகாய் காரசாரம்லாம் ஏறுறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை வந்து ஊற்றி புளி தண்ணியை அது வேகத்துக்கு வெல்லம் போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம பச்சை மிளகா புளி தொக்கு சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள்.